அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியிலிருந்து. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இந்த தென்னை நார் தொழில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோங்க. குளோபல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 45 விழுக்காடு குளோபல் ட்ரேடிங் நடக்கிறது சமூக வலைதளங்கள் மூலமாக. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பையர் இங்கே வந்துட்டு இருந்தாங்க, அல்லது நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபாரின் எக்ஸிபிஷன்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு சமூக வலைதளத்தினால மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லா துறையிலையுமே வந்திருக்கு. அதில் அரசியல், ட்ரேடிங்கு, பிஸ்னஸ்ஸு, மேனுஃபேக்சரிங்கு, இது மாதிரி பல துறைகளை ஆக்சுவலாக நம்ம சொல்லலாங்க. இன்றைக்கி காயரை பற்றி நீங்கள் சமூக வலைதளங்களில் தேடினீங்கன்னா ஜென்ரலான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு 25லிருந்து 30 ப்ராடக்ட்டுக்கு தான் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் காயர் ஃபைபருக்கு இருக்கும், மேட்டுக்கு இருக்கும், மேட்டிங்ஸ்க்கு இருக்கும், கார்டன் ஆர்டிக்கிளுக்கு இருக்கும், கோகோ பித்தில் குரோ பேக்குக்கு, அதே மாதிரி இந்த காயின்ஸுக்கு, சீட் ஜெர்மினேஷன் காயின்ஸ்க்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காயருக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ், பப்ளிஷ் ஆன பேப்பர்ஸ் வலைதளங்கள் தளங்களில் மிக குறைவாக தான் இருக்கும். இது காட்டேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, கிராமம் சார்ந்த தொழில். இதில் இன்னைக்கு இளைஞர்கள் குறிப்பாக ஐடி முடிச்சுட்டு அல்லது ஒரு இன்ஜினியரிங், பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த தொழிலுக்கு வர்றீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் காயரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கம்பெனி நேமில் கட்டாயமாக எக்ஸில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், த்ரெட்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுங்கள், அல்லது ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருட்களுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இதில் சமூக வலைதளங்களில் குறிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிச்சயமாக வரும். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை. இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10% உண்மையாக இருக்கலாம், 90 விழுக்காடு கட்டாயமாக அது பொய்யான செய்திகளாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கோகோ பித்து 5 kg பிளாக்கை பற்றி நீங்கள் ஒரு சமூக வலைதளத்தில் போடுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக லோ ஈசி, அதில் சாண்ட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக போடுவோம். இதை தவிர இந்த கோகோ பித்து எத்தனை மாதம் ஏஜனிங் ஆனது, அதே மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ஆகிற கோகோ பித்தை எடுத்து டெஸ்டிங் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்து அதில் நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், அயன், ஜிங்க், காப்பர், இதெல்லாம் எவ்வளோ விழுக்காடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சமூக வலைதளத்தில் உங்களுடைய 5 kg கோகோ பித்தை நீங்கள் போடும்போது இதையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரிங்க காம்பினேஷன்ஸ், இப்போ 5 kg பிளாக் கோகோ பித்து மட்டும் நம்ம சொல்கிறோம். கோகோ பித்து கூட ஸ்மால் ஃபைபர்ஸ் மிக்ஸ் பண்ணி அதனுடைய அப்ளிகேஷனே வேறு. ஹஸ்க்கு சிப்ஸை 30% மிக்ஸ் பண்ணலாம், அல்லது 50% மிக்ஸ் பண்ணலாம், அல்லது பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணலாம், அல்லது வேர்மிகுலைட்டை மிக்ஸ் பண்ணலாம்,
அல்லது வெர்மி கம்போஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஈவன் வந்து நம்ம கிளே பால்ஸை வந்து ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனுக்கு வந்து கேட்குறாங்க. அப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து 5 kg பிளாக்லேயே வந்து இவ்வளவு காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம போடலாம். இப்போ ஜென்ரலாக 5 kg பிளாக்ல எத்தனை காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 52 காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க. இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு கலக்கிறது ஒன்று, அதே சமயத்தில் வந்து பெர்லைட்டு கலக்கிறது ஒன்று, NPK கலக்கிறது ஒன்று, சில சமயங்களில் வந்துங்க சில பிளான்ட்டுக்கு வந்து கால்சியம் மட்டும் ஜாஸ்தியாக வேணும், அந்த கால்சியம் கலக்கிறது ஒன்று. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாம் போடும்போது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கோகோ பித்தை பற்றி மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உலக வர்த்தகத்தில் இந்தியா முதலிடம் வகிக்குது. நம்ம எவ்வளோ கோகோ பித்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம கோகோ பித்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதே இது 125 நாடுகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கோகோ பித்துக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காயர் ஃபைபருக்கும் இருக்குது. திட்டத்திட்ட நம்ம 45 விதமான தொழில்களை பற்றி, குறிப்பாக நம்ம பாரத தேசத்தில் நடக்கிற தொழில்களை பற்றி, அதிலிருந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயமாக வந்து வரும் வீடியோக்களில் நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது. இப்போது காயக் மேனுஃபேக்சரிங் நீங்கள் யாரை கேட்டீங்க அப்படின்னாலும் காயக் போர்டில் இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் ஸ்கீம் அது இருக்குங்க, அல்லது கிளஸ்டர் ஸ்கீம் இருக்குதுங்க, அல்லது KVIC இருக்குதுங்க. அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம 3 ஸ்கீமை பற்றி தான் தெரியும். ஆனால் திட்ட 20க்கு மேற்பட்ட திட்டங்கள் வந்து இருக்குங்க. இன்னொன்று வந்து நான் எடிட் பண்ணுறதில்லை எந்த வீடியோவையுமே. நான் ஆக்சுவலாக என்ன எடுக்கணும் அதை அப்படியே போடுறேன். இதில் சில மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க. ஆனால் என்னுடைய தாகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாலேஜை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். 108 நாடுகளில் தேங்காய் உற்பத்தி நடக்குது, ஆனால் 10 நாடுகளில் மட்டும்தான் காய உற்பத்தி ஆகுது. அப்போது உங்களுக்கு மெஷினரிஸ் விற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்து கட்டாயமாக இருக்குங்க. 2030ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட்டத்திட்ட 70,000 கோடி வரைக்கும் இந்தியாவிலிருந்து தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த தொழில்களில் வந்து வர்த்தகம் நடக்கும். என்னை பொறுத்தளவுக்கு 2032 to 2035 1 லட்சம் கோடி நிச்சயமாக தென்னை நார் துறையில் இருந்து மட்டும் வர்த்தகம் நடக்கும். ஏங்க இன்னைக்கு வந்து 5,000 கோடிக்கு தாங்க நடக்குது. எப்படிங்க இவ்வளவு ஹைப் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, 1978 வந்து வெறும் 35 லட்சம் ரூபாய்க்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் கிடையாது, எக்கோ கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த டேக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து உலக உற்பத்தி வந்து நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எக்கோ ஃப்ரெண்ட்லி கான்செப்டை நோக்கி போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு எல்லா தொழிலையுமே காம்படிஷன் இருக்க மாதிரி காயக் தொழிலையும் வந்து நிச்சயமாக காம்படிஷன் இருக்குது. நான் இல்லை நல்லா சொல்லலை. திட்டத்திட்ட ஒரு 60,000 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். இதனுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 கோடி, உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது 14,000 கோடிங்க. ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் காயரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பயோகார்னக் வந்து 21வது ட்ரைனிங் வந்து ஜூன் 5, 6, 7ஆம் தேதி வந்து பொள்ளாச்சியில் இன்ஹவுஸ் ட்ரைனிங்காக நடக்குது. இது நம்ம கம்பெனியில் வச்சு கொடுக்குறோம். அதே மாதிரிங்க இந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஃபீஸ் உண்டுங்க. இதுக்கு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தேதி அப்படிங்கிறது மே மாதம் 28ஆம் தேதி. உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து என்னென்னவெல்லாம் கண்டென்ட் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்
94 438 69 900 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்பி வைக்கிறேன். கட்டாயமாக காயருக்கு, கோகனட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் ஏற்றுமதியிலையும் இருக்குது, உள்நாட்டு வணிகத்திலையும் இருக்குது. நன்றி, வணக்கம்.